ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மயில் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா பாக்கியம் வந்து ரொம்பவே திட்டிடுறாங்க. நீ இந்த வீட்டில் இருக்காதடி, நீ இந்த வீட்டில் இருந்த அப்படின்னா சுடரோட வாழ்க்கை என்னடி ஆகிறது, எனக்கெல்லாம் தெரியாது. உன்னை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அதோட என் கடமை முடிஞ்சு போச்சு. அந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதும் என்ன பண்ணுறதும் அது வந்து உன்னுடைய பாடு, எனக்கு தெரியாது. நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. பாத்தியா வந்து 3 நாள் ஆகலை, பக்கம் அக்கங்கிறவங்கெல்லாம் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார் மயிலு, நான் நல்லபடியாகவே சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதையா நீ உன் வீட்டில் போயிட்டு வாழ்கிற வழியை பாரு. நீ என்ன பண்ணுவி எது பண்ணுவி அதெல்லாம் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். மயிலுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏம்மா எதுக்காக இப்படி பேசுகிறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. சரவணமாமா என்னை கூட்டிகிட்டு போவாங்களானே எனக்கு தெரியல. இப்படி இருக்கிற கஷ்டத்தில் நீங்கள் எனக்கு ஆறுதலாக இருக்காமல் ஏம்மா இப்படி வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு என்னை கஷ்டப்படுத்துகிற. நான் எங்கேம்மா போக முடியும், எங்கேயாவது போய் தொலை. அப்படி போகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா செத்துப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மயிலுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அம்மா இங்கே பாருமா, இப்படிலாம் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது, நான் போயிடுறேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன். பெற்றதோட மட்டும் பெற்றவங்க கடமை முடிஞ்சது இல்லை, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அவ்வளோதான், அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னலாம் நினைக்கிறது ரொம்ப தப்பு. பெற்றுட்டோம், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அம்மாவும் அப்பாவும் அந்த பொண்ணை அரவணைக்கணும், அணைச்சி பிடிக்கணும். இப்படியெல்லாம் காயப்படுத்தி வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் சொல்லக்கூடாதுமா, அது ரொம்ப தப்பு. அதே என் பொண்ணுக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா என் பொண்ணை நான் அணைச்சிப்பேன், அவளுக்கு தேவையானது எல்லாமே பண்ணுவேன். ஆனால் நீ என்னடானா பெத்த மகளோட வாழ்க்கை இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் நீ என்னடானா வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிற. பரவாயில்லம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீட்டு பக்கமே நீ நான் திரும்ப பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் போகிற நேரத்தில் தான் இங்கே சுடர் வந்து காலேஜ் முடித்து வீட்டு வராங்க. இங்கே நம்ம மயில் கையில் பேக் இருக்குது, அதை பார்த்ததுமே சுடர் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அக்கா வந்து அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில், அக்கா என்னக்கா மாமா உன்னை கிளம்பி வர சொன்னாங்களா, அதுக்காக தான் நீ இப்போ போறியா. அக்கா ரொம்ப சந்தோஷங்க்கா, மாமாவை நினச்சி நீ ஒவ்வொரு நிமிஷமும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்த, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்த, எப்படியோ மாமாவோட மனசு மாறிடுச்சு. நான் அப்போவே சொன்னேன் இல்லைக்கா, நீயும் மாமாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தியா நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு. அக்கா எதுக்கும் கவலைப்படாதுக்கா, நீ சந்தோஷமாக இரு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, இல்லடி மாமா என்னை வர சொல்லலை, அம்மாவுக்கு தான் நான் இங்கே இருக்கிறது பிடிக்கல போல, பக்கம் அக்கங்கிறவங்கெல்லாம் வந்து விசாரிக்கிறாங்களாம், உன் அம்மாவை அவமானப்படுத்துகிறாங்களாம், அதுக்கு நான் தான் காரணமா, அதனால் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா என்னை வெளியே போக சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் அம்மாவே கூப்பிட்டாலுமே நான் இந்த வீட்டுக்கு வரப்போகிறது கிடையாது. சுடரு, நீயாவது இவங்க கிட்ட உஷாரா இரு. இவங்க பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீ அதுக்கெல்லாம் ஒத்துக்காத. தயவு செஞ்சு நீ உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போ. அப்படி கல்யாணமே ஆகலைனாலும் பரவாயில்ல, உன் நிம்மதியையும் உன் சந்தோஷத்தையும் நீ இழந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து சுடருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுடருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. என்னக்கா இப்படி சொல்கிற, அக்கா நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுக்கா, நீ இந்த வீட்லேயே இருக்கா, உன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது, அப்படிலாம் எதுவுமே இல்லை, நீ வாக்கா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க. ஆனால் மயில் இருந்துட்டு, இல்லை சுடரு, இனியும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்காக இருக்கணும், 1008 பொய்யே சொல்லி அம்மா என்னை ஓட்டி விட்டுருச்சு, இவ போய் தொலைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மா சொன்ன பொய் எல்லாமே தெரிய வரப்ப அவங்க எல்லாருமே சும்மா இருப்பாங்களா, அதனால் மாமா என்ன இங்கே எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்க. ஆனால் அம்மா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் வாய் கூசாமல் என்னை வீட்டை விட்டு போடி, உன்னால தான் எங்கள் குடும்ப கௌரவமே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, இருந்தாலும் நான் இனி இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுடர் இருந்துட்டு பாக்கியத்தை பயங்கரமாக திட்டுறாங்க. என்னம்மா பெத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா, சாகிற வரைக்கும் நீ துணையாக தான் நிற்கணும், எதுக்காகமா அப்போ பெற்றீங்க, அதுக்கு பெக்காமே இருந்திருக்கலாம்ல, பெற்று எங்களை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறதுக்கு, அதுக்கு நீங்கள் பிள்ளைய பெற்றுக்காமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து எங்கள் பாக்கியத்தை நாக்க பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்குறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, சுடரு, உனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது, போயிட்டு படிக்கிற வேலையை பாரு, போடி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அம்மா
என்னம்மா கத்திட்டா நான் பயந்துருவேன்னு நினச்சிக்கிட்டியா? இங்கே பாரும்மா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. ஒழுங்கு மரியாதையா அக்காவை உள்ளே வான்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, ஏ சுடரு உள்ளே போ, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. எதுக்காகம்மா இப்போ நீ என்னை அடிச்ச? நீ பண்ணுறது எல்லாமே ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன், நானும் அக்கா கூடவே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ, உன் வாழ்க்கைக்காக நான் அவளை இந்த வீட்டை விட்டு போக சொன்னால் நீ அவ கூடயே போகிறேன்னு சொல்கிற? அவள் கூட போனால் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைப்பாளா? அவள் வாழ்க்கையவே காப்பாற்றிக்க தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு அவள் ஒரு வாழ்க்கை அமைச்சு வைப்பாளடி. உன் வாழ்க்கையை நினச்சி தான் நான் இப்படியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையாக வாயை மூடிக்கிட்டு உள்ளே போடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுடரை வந்து கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ரூமில் லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மயில்கிட்ட, ஏ மயில், போகிறதான் போகிற, திரும்பி வந்துட போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் பேசிடுறாங்க. எங்கள் மயிலுமே அழுதுகிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ரோடே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்து மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன மயில், உங்கள் அம்மாவோட உடம்பு சரியாயிடுச்சா? இப்போ உங்கள் அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மயில் வந்து அழுதுகிட்டே பேசுகிறாங்க. என்ன மயில், எப்போ ஃபோன் பண்ணாலும் அழுதுகிட்டே பேசுகிற? இல்லை அத்தை, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன எதை நினச்சி கஷ்டப்படுதுன்னு தெரியல, என்னமோ அழுகழுகையாக வருது அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மயில், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்மளால் தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், கஷ்டம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வரணும். மற்ற டைமில் சும்மா அழுகக்கூடாது மயிலே. இங்கே பாரு, உங்கள் அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது, சரியா? நீ அந்த வீட்டில் எத்தனை நாள் வேணாலும் இருந்துட்டு வா. உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் கவனிச்சுட்டு உங்கள் அம்மாவுக்கு நல்லா குணமானதுக்கு அப்புறமே நீ இந்த வீட்டுக்கு வரலாம். அது வரைக்கும் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் மயிலே. நீ கஷ்டப்படாமல் இரு, சரியா? அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோமதி பேசுனதை வச்சு செம்ம அழுகுறாங்க நம்ம மயில். நமக்கு நல்ல அத்தை கிடச்சிருக்காங்க. நம்ம அம்மா கூட இந்த மாதிரி பார்த்துக்கிட்டது கிடையாது. அத்தை நம்மளை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணதுனால அந்த வீட்டில் நம்மளால் வாழ முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம கோமதிக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக இவ சும்மா அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாரு மயில், இப்போ தானே சொன்னேன், சும்மா அழுவாத, அம்மாவுக்கு சரியாயிடும்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணனுக்கு வந்து லைட்டாக மயில் ஞாபகமாக இருக்குது. மயிலும் சரவணனும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிற விஷயம் எல்லாமே ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. மயில் கூட பேசணும் அப்படின்ற ஒரு யோசனையுமே வருது. இருந்தாலும் அவங்க சொன்ன பொய் வந்து முன்னாடி வந்து நிற்குது. இப்படி நம்மளை பொய் சொல்லி ஏமாற்றிட்டாலே, இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவர் தாங்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே யோசிக்கிறாங்க. இல்லை, மயில் கூட நம்ம ஒன்று சேர்ந்தே வாழக்கூடாது. பொய் சொல்லியிருக்கா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது நம்மக்கிட்ட உண்மையை சொல்லியிருந்துருக்கலாம்ல. இத்தனை நாளாக நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. நம்மளாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உண்மையை சொல்கிறா. அவளாக சொல்லவே இல்லைல்ல. அப்போது நம்ம கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா லைஃப் லாங் ஒரு பொய்யை சொல்லி தான் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்து, என்னடா சரவணா, கடைக்கு வந்ததுலேருந்து என்னமோ யோசனையாகவே இருக்க, என்னடா உங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, உன்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னா நீ வீட்டுக்கு கிளம்பி போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்து சமைச்சு முடிச்சுட்டு நம்ம பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க. சாப்பாடு கடைக்கே கொண்டு வரவா, இல்லை நீங்கள் வந்து சாப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பாண்டியன் சொல்கிறாங்க, பசியே எடுக்கலை கோமதி, எதுக்காக சமைச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க நீங்கள் பசி எடுக்காமல் எப்படிங்க இருக்கும், நீங்கள் வாங்க, நான் சமைச்சு வச்சிட்ருக்கேன், ஆளுக்கு ஒரு ரூபா சாப்பிட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கூப்பிடுறாங்க. சரி, சமைச்சு வச்சுட்டாலே அப்படின்றதுக்காக நம்ம பாண்டியன், செந்தில், சரவணன் எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வராங்க. எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம மீனா இருந்துட்டு பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, மாமா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா போதும், இதுவே அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம பாண்டியன் கிட்ட மீனா சொல்கிறாங்க, மாமா எதிர்த்த வீட்டில் ஏதோ பிரச்சனை போல், அந்த வீட்டிலேருந்து கட்டாக பணமாக என்னன்னு தெரில, ஆனால் பெட்டியாக எடுத்துகிட்டு வந்து காரில் வச்சுட்டு இருந்தாங்க. ஏதோ இன்கம் ஆஃபீஸு ரெய்டு வந்தாங்களாம். நிறைய பணத்தை எதிர்த்த வீட்டு ஆளுங்க கொள்ளையடிச்சிருக்காங்க. கணக்கில் இல்லாத பணம் கோடிக்கணக்கில் இருந்துதான். கடையில், குடவுனில், மில்லுலன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து எல்லா இடத்துலையுமே பரிசோதனை செஞ்சு நிறைய பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சி
அதிர்ச்சியாக இருக்குது. ஆமாம்மா அதான் கோமதியோட அண்ணனுங்க சரியான ஃப்ராடுங்க, கொள்ளை அடிக்கிறானுங்க. கணக்கில் இல்லாத பணமெல்லாம் எப்படி வந்திருக்கும், யார் வாயை அடித்தானுங்களோ. எதுக்காக இவனுக்கெல்லாம் இந்த தொழில், கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் மட்டும்தாம்மா நிலையாக நம்ம கூட இருக்கோம். நம்ம கஷ்டப்படாமல் மற்றவங்கள்த ஏமாற்றி வாயை அடித்து நம்ம காசு சேர்த்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற பணம் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நிலைக்காது. ஏதோ ஒரு விதத்தில் அது நம்ம கையை விட்டு போயிடுமா அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க மாமா, நீங்கள் சொல்கிறதுமே ரொம்ப ரொம்ப கரெக்டு மாமா. இவங்க என்ன லஞ்சம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே ஒரு நாடகத்தை நடத்தி என்னை வேலையை விட்டே தூக்க பார்த்தாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் போய் ஜெயிலுக்கு போடணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசித்து வச்சுருந்தாங்க. எப்படியோ அந்த பிரச்சனையிலேருந்து நான் தப்பிச்சேன். இப்போது பார்த்தீங்களா, அவங்க ஏமாற்றி இப்போது எல்லா பணத்தையும் பறி கொடுக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். என்னம்மா அவங்க பணமா என்ன, அது சும்மா வந்த பணம் தானே, கணக்கில் இல்லாத பணம் தானே. அப்படி இருக்கிறப்ப போனால் போட்டோம், அப்போ தான் அவனுங்களுக்கெல்லாம் புத்தி வரும். அவனுங்கெல்லாம் நேர்மையெல்லாம் உழைச்சி சாப்பிட்றவனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உடனே கோமதிக்கு லைட்டாக பாசம் ஒட்டிக்கிட்டு தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கோமதி கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் அதுக்குன்னு என் அண்ணனுங்க எல்லாமே கொள்ளையடிச்சா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஏதோ ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம், அதுக்காக அவங்க உழைக்காமையே இருக்காங்க. எல்லாம் பகல் ராவுன்னு சொல்லிட்டு உழைச்சிக்கிட்டு தான் இருக்கானுங்க. என்ன ஒன்று கொஞ்சம் திருட்டு வேலை பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி சொல்கிறாங்க. உடனே எங்கள் பாண்டியன் இருந்துட்டு, என்னதான் இருந்தாலும் உன் அண்ணனுங்க மேலே உனக்கு பாசம் இருக்க தான் செய்யுது கோமதி அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க, பாசமெல்லாம் இல்லை, உண்மையாக தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம மீனாவுக்கு ஒரு ஃபோன் வருது மயில்கிட்டேருந்து. மீனா, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்குறாங்க. சொல்லுங்கக்கா, நான் வீட்டில் தான் இருக்கேன், இன்றைக்கி வேலைக்குமே போகலை. சொல்லுங்கள், திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மீனா, உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும். கொஞ்சம் நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுறியா, பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலுக்கு வரியா மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பாக்கா வரேன்க்கா, என்னக்கா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நேர்லேயே வா மீனா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே நம்ம மீனா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, என்னவா இருக்கும், என்ன விஷயம் சொல்கிறதுக்காக அக்கா நமக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, வர சொல்லியிருக்காங்க, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. சரி, என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நேரில் பார்த்து போய் பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கோவிலுக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோமதி இருந்துட்டு, என்ன மீனா, இன்றைக்கி தான் ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டுல, திரும்ப எங்கே ரெடி ஆகிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், கோவிலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோவிலுக்கா, என்ன இந்நேரத்துக்கு கோவிலுக்கு அப்படின்னு சொல்லுவோம். சும்மா தான் அத்தை, என்னமோ சாமி கும்பிடணும்னு தோணுச்சு, அதனால தான். சரி, நான் ராஜி கூட கூட்டிகிட்டு போகவா அப்படின்னு சொல்லுவோம். சரி மீனா, நீ தனியாக போகாத, ராஜியுமே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராஜியும் நம்ம மீனாவும் கோவிலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே இந்த சக்திவேல் வந்து பயங்கர கோவமாக இருக்காங்க. குடவுனில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. குடவுனில் உள்ள எல்லா பணத்தையுமே இன்கம் ஆஃபீஸர்லேருந்து வந்தவங்க எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சக்திவேல் முத்துவேலும் பயங்கர கோவமாக இருக்காங்க. டே சக்தி, எப்பட்றா இதெல்லாம் நடந்தது, யாரா இன்கம் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி சொன்னது, எப்பட்றா அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்குறாங்க. அண்ணே, இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கே பதில் தெரியலண்ணே, எப்படி நடந்தது, யார் கால் பண்ணி சொன்னதுன்றது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே கோவத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே பயங்கர கோவமாக ஹாலில் உட்காந்துருக்காங்க. இங்கே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, டே சக்தி, என்னடா நடந்தது, என்னடா இதெல்லாம், என்னென்னமோ நடக்குது, நம்ம வீட்டுக்கு ஆஃபீஸருங்கெல்லாம் வந்து என்னென்னமோ பணமெல்லாம் நிறைய கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் நம்ப பணமா இல்லை திருட்டு பணமாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அப்பத்தா, நீ வேற நொய்யின்னு பேசிக்கிட்டே இருக்காத, பயங்கர கடுப்பில் இருக்கேன். ஆமாம், இந்த வீட்டில் நம்ம பணம் வச்சு எண்ணிக்கிட்டு இருந்தோம், அதே சமயம் நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வாய்க்கூட முடியல, ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே எப்படி இன்கம் ஆஃபீஸ்க்கு தெரிஞ்சுது, யார் ஃபோன் பண்ணி சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டே சக்தி, நாங்கள் யாரா சொல்ல போகிறோம், நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று நடந்தாலும் அது வெளியில் நாங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போத்தான் சொல்கிறாங்க. அப்போத்தா, உங்களை சொல்லலை, இந்த வீட்டில் இருந்தால் எங்கேயோ செய்தி போயிருக்கு, இந்த வீட்டை விட்டு எப்படி போனது அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிட்டேன். உடனே அரசியை பார்க்குறாங்க. இந்த பாண்டியனோட மக எந்த நேரத்தில் இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சாலோ அப்போவே போச்சு, நம்மளோட அதிர்ஷ்டம் எல்லாமே நம்மளை விட்டு போயிடுச்சு, கோடிக்கணக்கான பணத்தை மொத்தத்தையும் அடிச்சுன்னு போயிட்டான், இனி என்ன பண்ணுறது, ஒவ்வொரு ரூபாயாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுன்னு தெரியும். டே குமார், உனக்கு அப்போவே சொன்னேன்,
பாண்டியம்மாவள கல்யாணம் பண்ணாதடான்னு சொல்லிட்டு அவள் வந்த நேரம் தான் இப்போது நம்ம தவிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரசியை வந்து இந்த சக்திவேல் வந்து குத்தி காட்டி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அரசி தான் எல்லாத்துக்கும் காரணன்ற மாதிரி பேசுகிறாங்க. அரசி இருந்துட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இங்கே அப்போ தான் இருந்துட்டு, அரசிம்மா நீ அழுவாதம்மா, அவனுங்க ஏதோ கோவத்தில் சொல்கிறானுங்க, நீ என்ன பண்ணுவ அந்த பணம் போனதுக்கு, நீ எல்லாம் எதுக்கும் காரணம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே குமார் இருந்துட்டு, அப்பத்தா இவ தான் காரணம், இவ இந்த வீட்டில் வந்ததுனால தான் இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அரசியவே திட்டிக்கிட்டு இருக்காங்க. அரசி வந்து குமாரை பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே பார், என்னை ஏதாவது குத்தம் சொன்னேன் அம்புடு தான், என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, அதுக்கப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அரசி வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மீனாவும் ராஜியும் கோவிலுக்கு போயிடுறாங்க. மயிலுமே அங்கே தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. மயிலை பார்த்ததுமே நம்ம மீனா வந்து என்னக்கா என்னாச்சு, எதுக்காக அழுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் மயிலுக்கு அழுகியாவே வருது. உடனே மீனாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மீனா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அக்கா எதுக்காக கஷ்டம், எதுக்காக அழுகுறீங்க, ஓ உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கே அதுக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவெல்லாம் இல்லை மீனா, எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல மீனா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அக்கா எதுவாக இருந்தாலும் சொன்னால் தானேக்கா தெரியும், சொல்லுங்கக்கா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என்னால் உதவி செய்ய முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம மயில் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இப்படி நான் 12ஆம் கிளாஸ் கூட முடிக்கல, ஆனால் என் அம்மாவும் என் அப்பாவும் வீட்டு இருக்கிற சுச்சுவேஷனுக்காக என்னை பொய் சொல்லி அந்த பொய் இந்த பொய்ன்னு சொல்லிட்டு 1008 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் என்றைக்கு இந்த பொய் தெரிஞ்சிருமோ, வீட்டை விட்டு என்றைக்கு நம்மளை அனுப்பிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கிறேன் தெரியுமா, எவ்வளோ குற்ற உணர்ச்சியோடு இருந்திருக்கேன். என் அம்மாவும் என் அப்பாவும் பண்ண தப்புனால இப்போது நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் படிக்கவே இல்லை, எம்ஏ முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நான் படிக்கலை, 12ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்ற விஷயம் சரவண மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சு. மாமாவுக்கு கோவம் வந்து என்னை எடுத்துன்னு போயிட்டு என் அம்மா வீட்டிலே விட்டுட்டாங்க. இனி உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை, இனி உன்னை நான் வந்து கூட்டிகிட்டே போக மாட்டேன், இதோட நம்ம உறவு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க மீனா. இனி நான் சரவண மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னக்கா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. சரிக்கா, நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் இருக்காமல் இங்கே எதுக்காக அதுவும் பேகும் கையுமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவா நான் என்னுடைய தலையெழுத்து மீனா, நான் இப்படிலாம் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு வாக்கப்பட்ட வீட்டில் தான் என்னை அதாவது அவங்க எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்க. ஆனால் என் அம்மாவுக்கு எனக்கு தைரியம் சொல்கிறதுக்கு துப்பு இல்லை, என்னை வீட்டிலே இருக்கக்கூடாது, உன்னால் எங்கள் கௌரவம் போச்சு, இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு கல்யாணம் நடக்கணும்ல, இந்த வீட்டு பக்கமே வராத அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கல மீனா, உங்ககிட்ட பேசிட்டு உங்ககிட்ட விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது போய் செத்துருவோன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் எதுக்காக அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க, அப்படிலாம் வேண்டவே வேண்டாக்கா, இங்கே பாருங்கள், தப்பான முடிவு எப்பயுமே எடுக்கக்கூடாது, இப்போது நான் செத்துட்டேங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் முடிய போகிறது கிடையாது, அது வந்து ரொம்பவே முட்டாள்தனமான முடிவுக்கா, இதுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கும், நீங்கள் வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே மயில் வந்து, இல்லை மீனா, நான் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக மாமாவுக்கு கோவம் வரும், அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் தெரிய வேண்டியதாக வரும், ஏற்கனவே அரசி விஷயத்தில் நடந்த பிரச்சனையினால் மாமாவும் அத்தையும் ரொம்பவே வருத்தத்தில் இருப்பாங்க, இப்போது என்னுடைய விஷயமும் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரொம்பவே மனசு கஷ்டப்படுவாங்க மீனா, இல்லை வேண்டாம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், இல்லை எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் எங்கே போவீங்க சொல்லுங்கள், நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. இங்கே நம்ம மயில் வந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. இங்கே கோமதி இருந்துட்டு, மீனா என்னடி மயிலை போயிட்டு அவங்க வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக கேட்குறாங்க. எங்கள் மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. என்னடி பொசுக்குன்னு நீ அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மீனா இருந்துட்டு, ஐயோ அத்தை, ஒன்றும் இல்லை அத்தை, அவங்க அம்மாவை நினச்சி தான் அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க, நீங்கள்
வாங்க உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இங்கே மீனாவும் நம்ம மயிலும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு அக்கா, தயவு செஞ்சு நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம மயிலுக்கு ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது. சரவண மாமா வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையே நடந்துருமே. ஒருவேளை பாண்டிய மாமாவுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒட்டு மொத்தமாக இந்த வீட்டுக்கு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை துரத்திடுவாங்களே, என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு மயில் வந்து ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடையிலேருந்து இங்கே நம்ம சரவணன், செந்தில், பழனி எல்லாருமே வேலை முடிச்சதும் வீட்டுக்கு வராங்க. இங்கே மயிலை பார்த்த சரவணன் வந்து பயங்கர கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் யாரும் இல்லாத டைமில் மயிலை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. ஏ மயில், எதுக்காக நீங்கள் வந்த? உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் உன் அம்மா வீட்டில் தானே விட்டுட்டு வந்தேன். எதுக்காக நீங்கள் வந்த? ஒழுங்கு மரியாதையாக உன் அம்மா வீட்டுக்கு போடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே நம்ம மயில் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, அங்கே தான் என் அம்மா என்னை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு தான் ரொம்ப அவமானம் அம்மா. நான் கேட்டு வந்த வரம் அப்படி, என்னுடைய தலையெழுத்தில் எப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க பாரு அந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இங்கே சரவணன் பயங்கர கோவமா, ஒழுங்கு மரியாதையாக உன் அம்மா வீட்டுக்கு போயிடுறி, இங்கே இருந்த அம்புடு தான் பெரிய பிரச்சனையே நடக்கும். அதுக்கப்புறம் போனால் போட்டுன்னு சொல்லிட்டு நான் அப்பா கிட்ட விஷயத்த சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அப்பாவே உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து சொல்கிறாங்க. மயிலுக்கு ரொம்பவே பயமாக தான் இருக்குது. ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருக்க மாமா. நான் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு தான், மிக மிக பெரிய தப்பு தான். என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க மாமா, ப்ளீஸ் மாமா, உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து கெஞ்சுறாங்க. இருந்தாலுமே எங்கள் சரவணன் வந்து, ஒழுங்கு மரியாதையாக போயிடுடி, சும்மா என்கிட்ட நாடகம் நடிக்காத, நீ இப்போ அழுதுகிட்டு இருக்க பாரு அது கூட நாடகம் தான், எல்லாமே நாடகம், பொய், உடம்பு ஃபுல்லாக பொய் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத எங்கள் மீனா வந்து நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே சரவணன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்க மாமா, பாவம் மயிலாக்கா ஏதோ அவங்க வீட்டு சுச்சுவேஷனால் பொய் சொல்லிட்டாங்க. அதுக்காக இப்போது மயிலாக்காவை தண்டிச்சா என்ன பண்ணுறது மாமா? நீங்கள் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நடந்தது நடந்துருச்சு. இந்த விஷயத்த மாமா கிட்ட வீட்டிலன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. பாவம் மயிலாக்கா, அவங்க ரொம்ப நல்லவங்க தானே, படிக்கலைன்னா இப்போ என்ன மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா மீனா, படிக்கல அப்படிங்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் பொய்யை மறைச்சி வச்சுருக்காங்களோ யாருக்கு தெரியும். எனக்கு பொய் சொன்னால் சுத்தமாக பிடிக்காது. வீட்டில் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கேன். இல்லைனா எப்போவே இவளை என் அப்பாவை வச்சு துரத்தி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா, இப்படி சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு மாமா. நீங்கள் மயிலாக்கா கழுத்தில் தாலி கட்டிட்டீங்க. இனி என்ன பண்ணாலும் என்ன ஆனாலும் நீங்கள் 2 பேர் தான் புருஷன் பொண்டாட்டி. புருஷன் பொண்டாட்டிக்கெல்லாம் 1008 பிரச்சனை வரும் மாமா. இல்லை வெளி பக்கத்தில் இருந்தும் பிரச்சனை வரும். அதை எல்லாத்தையுமே சமாளித்து ஒன்றுமா வாழணும் மாமா, அதுதானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா வந்து எப்படியாவது சரவணன் மனசை கரைச்சிடணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் இங்கே சரவணன் வந்து அதுக்கு பிடி கொடுக்குற மாதிரியே தெரியல. அதெல்லாம் முடியவே முடியாது. மயில் கூட என்னால் ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது. அப்படி நான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு அப்படின்னு நினச்சாலுமே கண்டிப்பாக அவன் சொன்ன பொய்யெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்படி ஒரு பொய்யான வாழ்க்கையில் நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. மயில், ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிடுறி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத எங்கள் பாண்டியன் வந்து, என்ன 3 பேரும் வந்து ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, மயில் வேறு அழுதுகிட்டு இருக்கா, டே சரவணா என்னடா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதுக்கப்புறமும் மூடி மறைச்சி வைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்ம அப்பா கிட்ட விஷயத்த சொல்லிடுவோம். அப்போ தான் அப்பா மயிலை இந்த வீட்டை விட்டு ஒரே அடியாக துரத்தி அடிப்பார். இந்த மயில் கூட நம்மளால் சண்டை போட முடியாதுன்ற மாதிரி சரவணன் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாண்டியன் கிட்ட மொத்த உண்மையுமே சொல்லிடுறாங்க. பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. டே சரவணா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாடா? மயில் என்னப்பா இதெல்லாம், இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மயில் வந்து உடனே பாண்டியன் காலில் விழுந்துடுறாங்க. மாமா, என்னை மன்னிச்சிருக்க மாமா, என்னுடைய குடும்ப சூழ்நிலை அப்படி, என் அம்மாவும் என் அப்பாவும் பொய் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போது என் வாழ்க்கை தான் கெட்டு போச்சு. இப்போது என் வாழ்க்கையை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு எனக்கு தெரியல மாமா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருக்க மாமா, இதுக்கப்புறம் நான் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து காலில் விழுந்து அழுகுறாங்க. உடனே எங்கள் பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. சைலண்ட்டாக போயிட்டு சோஃபா மேலே உட்காந்துக்கிறாங்க. இங்கே கோமதி இருந்துட்டு,
ஏ மயில் இம்புட்டு நாளா இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி வச்சுருந்துருக்கேடி, என்கிட்ட நீ சகஜமாக தானே பழகுவ, என்கிட்டயாவது இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே மயிலுமே பயங்கரமாக அழுகுறாங்க, மன்னிப்பும் கேட்க தான் செய்கிறாங்க. உன் மன்னிப்பை எடுத்துகிட்டு போய் குப்பையில் போடுடி, நீ படிக்கலன்றது கூட இங்கே பெரிய விஷயம் கிடையாது, எதுக்காக போய் சொன்னேன், ஒரு வேளை அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி போய் சொல்லிட்டு இருந்தீங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ யார்கிட்டயாவது சொல்லியிருக்கணும்ல, இல்லை சரவணன்கிட்டயாவது சொல்லியிருக்கணும், நீ பெரிய தப்பு பண்ணிட்ட மயில், சரவணன் இதெல்லாம் எப்படி தான் ஏற்றுக்க போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மயில் வந்து எல்லாரையும் சரி நம்ம மீனா வந்து எல்லாரையுமே சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இங்கே பாண்டியன் கிட்ட எல்லாத்தையுமே பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவங்களோட சுச்சுவேஷன், அதாவது அவங்க குடும்ப சுச்சுவேஷன், மயிலக்கா மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அவங்க தான் பொய் சொன்னது, அவங்களால தான் எல்லாமே நடந்தது, மயிலக்கா பாவம், மயிலக்காவோட வாழ்க்கைக்கு எடுத்துடாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா வந்து எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியனுக்கு பயங்கர கோவமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே மயில் விஷயத்தில் பாண்டியன் வந்து என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மயிலை வந்து திரும்பவும் வீட்டுக்கு அதாவது இந்த வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.